35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி பெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி. சமபந்தி விருந்துல நரிக்குறவர் சமூக சிறார்கள் புறக்கணிக்கப்பட்டதா சர்ச்சை எழுந்திருக்கக்கூடிய நிலையில கோயில் நிர்வாகம் விளக்கம் அளிச்சிருக்கு. அதனுடைய முக்கிய செய்தியை நாம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் ராமசுந்தரம் இணைஞ்சிருக்காரு. ராமசுந்தரம், என்ன நடந்தது? கோயில் நிர்வாகம் தரப்புல என்ன சொல்றாங்க? விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த விருந்துல நெல்லையப்பர் கோவிலுடைய நிர்வாகத்தினர் மற்றும் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அந்த சமபந்தி விருந்துல பொதுமக்களுக்கு உணவு வழங்கி அவர்களும் உணவு அருந்தினார்கள். இந்த நிலையில தான் அந்த கோவிலில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுல நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த சிறுவர் சிறுமியர் புறக்கணிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்துல சமூக ஆர்வலர் ஒருவர் பதிவு செய்திருந்தார். அந்த புகைப்படம் வைரலாக பரவி தற்போது பல்வேறு இடங்கள்ல பேசு பொருளாக மாறியது. பல்வேறு அரசியல் கட்சியினர் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தார்கள். இந்த சூழலில் நேற்றைய தினமே நெல்லையப்பர் கோவில் நிர்வாகம் சார்பில் 295 பேருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அந்த அன்னதானம் வழங்கப்பட்ட இடத்துல அனைவருமே அமர வைக்கப்பட்டார்கள். உணவு வழங்கப்பட்டது. உணவு முடிந்த நிலையில தான் அந்த சிறுவர் சிறுமியர் வெளியே உணவு முடிந்துவிட்டது என்பதை கூறிய வெளியே அனுப்பினார்கள். வேற எந்த ஒரு சம்பவமும் அங்கு நடைபெறவில்லை என விளக்கம் அளித்தது. இந்த நிலையிலும் கூட தொடர்ந்து இந்த சமூக வலைதளங்களில் இந்த விவகாரம் பேசு பொருளாக மாறிய சூழல்ல தற்போது கோவில் நிர்வாகம் சார்பில் அந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி கேமரா காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த நபர், அதாவது அந்த சமூக வலைதளத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த நபர் அந்த சிறுவர் சிறுமியரை அழைத்து வந்த காட்சிகளும், அதே போல அந்த கோவில் ஊழியர் தன்மையாக உணவு முடிந்து விட்டது என்பதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த காட்சிகளும் அதில் பதிவாகி இருக்கிறது. இந்த சிறுவர் சிறுமியை தவிர்த்து அங்கிருந்த ஒரு 50க்கும் மேற்பட்டவர்களிடமும் உணவு முடிந்ததை சுட்டிக்காட்டி அவர்கள் அனுப்பி வைத்த காட்சிகள் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல தற்போது கோவில் நிர்வாக சார்பில் பதிவு செய்யப்பட்டு அதற்கு உரிய விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் புகார் ஒன்றும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கோவில்ல இது போன்ற பல்வேறு சர்ச்சைக்குரிய பதிவுகளை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பிய நபர் என்ற அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டு புகாரும் அளிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். 35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி பெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி.